நன்றி கலந்த வணக்கத்தை நான் பணிவன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வங்கி இங்கே செயல்படுவதற்கு காரணமாக இருந்தவர் எங்களுடைய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர், மாண்புமிகு மாநிலங்களவை உறுப்பினர், இந்த வங்கியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய ராஜேஷ்குமார் அவர்களுக்கு என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரத்தில் இந்த வங்கி செயல்படுவதற்கு எத்தனையோ முயற்சிகள்லாம் எடுத்தார்கள். ஆனால் அவர்களெல்லாம் ஒன்றும் சாதிக்க முடியவில்லை. ஆனால் எங்களுடைய மாவட்ட கழக செயலாளர் அவர்கள் கடுமையான முயற்சி எடுத்து அதற்கு யாரெல்லாம் சந்திக்கிறோமோ, என்னென்ன செய்ய வேண்டுமோ அத்தனையும் செய்து இந்த வங்கியை உருவாகுவதற்கு காரணமாக இருந்தவர் எங்களுடைய மாவட்ட கழக செயலாளர், மத்திய கூட்டுறவு வங்கியினுடைய தலைவர், மாநிலங்களவை உறுப்பினர் ராஜேஷ்குமார் அவர்களை நான் உண்மையிலேயே என்னுடைய சேந்தமங்கலம் தொகுதி மக்களுடைய சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு நம்முடைய அமரர் கலைஞர் அவர் தான் 96லே சேலம் மத்திய ஒருங்கிணைந்த மாவட்டமாக இருக்கும்போது சேலம் மாவட்டம் இருந்தது. நம்முடைய மாவட்டத்தை இரண்டாக பிரித்து கிட்டத்தட்ட 27 ஆண்டுகள் ஆன பிறகு கூட இப்பொழுதுதான் இந்த மத்திய கூட்டுறவு வங்கி நமக்கு செயல்படுவதற்கு இன்றைக்கி பெரும் உதவியாக இன்றைக்கி இருந்தது. அதே நேரத்தில் இங்கே வங்கி இந்த வங்கி தொடக்கப்படுவதற்கு முன்பாகவே எங்களுடைய கொல்லிமலையிலே நான் கோரிக்கை வைத்தேன். எங்களுடைய மாநிலங்களவை உறுப்பினர் அவரிடத்திலே கோரிக்கை வைத்தேன். நீங்கள் எங்களுடைய மலைவாழ் மக்கள் பயிர்க்கடன் பெற வேண்டும் என்று சொன்னால் அங்கே செம்மேட்டிலே காசோலை கொடுக்கிறார்கள். ஆனால் அது சேந்தமங்கலம் தான் அதை காசை அதை மாற்றுகிற ஒரு நிலை இருந்தது. அந்த நிலையை போக்கி இன்றைக்கி கொல்லிமலையிலே மத்திய கூட்டுறவு வங்கியினுடைய கிளையை ஆரம்பித்து கொடுத்ததற்கு என்னுடைய கொல்லிமலை மலைவாழ் மக்கள் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் எங்களுடைய கூட்டுறவு வங்கியினுடைய தலைவர் அவர்களுக்கு என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை நான் பணிவன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். அவ்வளோ பெரிய சாதாரண விஷயம் இல்லை. தங்கமணி கூட சொல்லுவார், நானும் முயற்சி எடுத்தேன், ஏன்னா என்னால் முடியல, உங்களால் எப்படியோ திறமையை சாதிச்சிட்டார். ஆனால் எங்களுடைய மாவட்ட கழக செயலாளர் அவர்கள் இந்த கூட்டுறவு வங்கி மட்டுமில்லை, எந்த காரியத்தை எடுத்தாலும் அதை நிறைவேற்றாமல் பாதியிலே விடுபடுவதே கிடையாது. இது மட்டுமல்ல, எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, அது அரசியலாக இருந்தாலும் சரி, இல்லை பொது வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, இல்லை திட்டங்களை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னாலும் கூட அந்த திட்டத்தை யாரிடத்தில் அணுகி எப்படி பெற வேண்டுமோ அந்த முயற்சியிலே எங்களுடைய மாவட்ட கழக செயலாளர் அவர்கள் சிறப்பான ஒரு முறையிலே இன்றைக்கு செயல்பட்டு இருக்கிற காரணத்தினால்தான் நம்ம மாவட்டத்திற்கு பல்வேறு திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்திருக்காரு. அது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய மாவட்டத்திற்கு சிப்காட் தொழிற்பேட்டை வருவதற்கு அவர்தான் அதற்கு காரணம். நம்முடைய மாண்புக்கு அமைச்சர் அவர்களும் அவர் உறுதுணையாக பக்கபலமாக இருந்து அவரோடு கூடவே எங்கு வேண்டாலும் சென்று அதை நடைமுறைப்படுத்துவதற்கு உறுதுணையாக இருந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, சிப்காட் மட்டுமல்ல, இங்கே சேந்தமங்கலம் எருமப்பட்டி ஒன்றியத்திற்கு கூட்டு குடிநீர் திட்டத்தை கூட இப்பொழுது 358 கோடி ரூபாயிலே இன்றைக்கு கூடிய விரைவிலே அதற்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெறுவதற்கு அதையும் கொண்டு வருவதற்கு மிகவும் நம்முடைய மாநில உறுப்பினர்கள் கடுமையாக உழைத்து சிறப்பான ஒரு திட்டத்தை கொண்டு வருவதற்கு தயாராக இருக்கிறார்கள். ஆகவே இப்படி எண்ணற்ற திட்டங்களை நம்முடைய மாவட்டத்திற்கு கொண்டு வந்து பெருமை சேர்த்திருக்கிற நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் அவரை நான் மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.